சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் தேவையான பொருட்களை பார்க்கலாம். மசாலா பவுடர் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஸ்டார் அனீஸ், 6 லவங்கம், 1 இன்ச் பட்டை, 1 கருப்பு ஏலக்காய், 3 பச்சை ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஜாவித்ரி அண்ட் 1 சின்ன பீஸ் ஜாதிக்காய். லோ ஹீட்டில் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்லைட்லி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். மசாலா பேஸ்ட் பண்ணுறதுக்கு 5 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், முடிஞ்சால் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் சின்னதாக கட் பண்ண இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன்ஸ் சின்னதாக கட் பண்ண பூண்டு. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்: 1 கப் நல்லா டைட்டாக பேக் பண்ண கொத்தமல்லி, 1 கப் டைட்டாக பேக் பண்ண புதினா, 3 வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணது. ரெகுலர் வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 கிலோ மட்டன் பீசஸ் உப்பு அண்ட் காரம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கப் அளவு சீரக சம்பா ரைஸ். 1 to 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. குக் பண்ணுறதுக்கு ஃபியூ டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய், ஃபியூ டேபிள் ஸ்பூன்ஸ் நெய், 1/2 கப் தயிர் அண்ட் ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோடில் 30 மினிட்ஸ் ஆன் பண்ணிக்கணும். ஃபியூ டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய் அண்ட் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடணும். வெங்காயத்தோட மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் குக் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா குக் ஆனதும் அதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா எண்ணெய் செப்பரேட் ஆகும். இந்த ஸ்டேஜில் மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே மிளகா பொடி அண்ட் உப்பு கூட ஆட் பண்ணிடலாம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறோம். மசாலாலாம் பர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் தண்ணி இப்போவே ஆட் பண்ணிடுறேன். ஃபியூ மினிட்ஸ் குக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி அண்ட் புதினா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரியே ஒரு 1-2 மினிட்ஸ் வதக்குங்க. அப்புறமா இதில் இன்னும் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் தயிர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் குக்காக விடணும். ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா எலுமிச்சை சாறு கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதும் மட்டனை நம்ம குக்காக விடணும். இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் மோடில் 18 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ண போகிறேன். இதுவே நீங்கள் ரெகுலர் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா 6 to 7 விசில்ஸ் விடுங்க. 18 மினிட்ஸ் ஸ்டீம் குக்கிங்க்கு அப்புறமா மட்டன் நல்லா குக் ஆகியிருக்கும். இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறதுனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது பிரியாணிக்கு. மொத்தமாக 3.5 கப்ஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன்லேருந்து கூட தண்ணி வந்திருக்கு அண்ட் தயிர் கூட ஆட் பண்ணோம். இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ரெகுலர் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 to 4.5 கப்ஸ் தண்ணி யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ப்ரெஷர் குக்கருக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும் இன்ஸ்டன்ட் பாட் விட. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரைஸ் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆல்ரெடி இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக ரைஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் மோடில் 4 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ண போகிறோம். இதே ப்ரெஷர் குக்கர்னால் 2 to 3 விசில்ஸ் வரைக்கும் குக் பண்ணுங்கள். 4 மினிட்ஸ் ஸ்டீம் குக்கிங்க்கு அப்புறமா சீரக சம்பா பிரியாணி நல்லா ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி குழ குழன்னு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் குக் ஆகியிருக்கு.
சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரைத்தாவோட சுட சுட என்ஜாய் பண்ணுங்கள். Try Punika, subscribe Punika, thank you.